ஹலோ மக்களே, எப்படியும் என்னோடய வீடியோஸ்க்கு நோ லைக்ஸ், நோ கமெண்ட்ஸ், நோ ஷேரிங். அட்லீஸ்ட் என்கிட்ட இருக்க ஒரு 52 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட எனக்கு லைக்ஸ் போட மாட்டேன்றாங்க. அதுதான் ரொம்ப ஃபன்னியாக இருக்குது, ரொம்ப ரொம்ப ஃபன்னியாக இருக்குது. என்னடா எல்லாருக்கும் கிடைக்குது, ஆனால் நமக்கு கிடைக்க மாட்டேங்குதே. ஹலோ காய்ஸ், ஜஸ்ட் அப்படியே பாருங்களேன். ஹவ் கியூட், எவ்வளோ அழகாக இருக்குது பேரட்ஸ். ஹவ் கியூட் நோ, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். என்ன பண்ணுறது, இன்றைக்கி கூட பேசுகிற அளவுக்கு வந்துட்டேன்னா. யூடியூப்பை திறந்தோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சூப்பரான மெசேஜஸ்லாம் வருது. அப்பா ரொம்ப நாட்டுக்கு தேவை. ஒன்று ரங்கராஜன், ஜாய் கிறிசில்டா, இல்லை பிக் பாஸ் பார்வதி, பிரமோவதி, பிரமோ எந்த பேசிஸில் அந்த மூஞ்சியே காமிக்கிறீங்கன்னு எனக்கு தெரில. சத்தியமாக இரிட்டேட்டிங். நான் ஒரு பொண்ணை பார்த்து இரிட்டேட் ஆனதே கிடையாது. ஐ லவ் கேர்ள்ஸ், அவங்க எப்படி இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இவளை பார்த்தா எனக்கு ஏன் இரிட்டேட் ஆகுதுன்னு எனக்கு சத்தியமாக புரியல. ரொம்ப இரிட்டேட் பண்ணுறா. விஜய் டிவி வேணும்னே பண்ணுறாங்களா, இல்லை அவங்க இழுத்து மூடிட்டு போகிறாங்களா? எனக்கு சத்தியமாக புரியவே இல்லை மக்களே. ரொம்ப இரிட்டேட் ஆகுது, ரொம்ப இரிட்டேட் ஆகுது. என்ன அவள் சொல்ல வரா இந்த பப்ளிக்கு? ஆனால் அவள் சொல்கிற எல்லாமே ஃபேக்கு. கேர்ள்ஸை கெடுக்கிற மாதிரி இருக்குது. கேர்ள்ஸ்னால் என்ன? படையப்பால ரஜினி சொல்கிற அந்த 3 டைப் ஆஃப் கேர்ள்ஸில் அந்த ஒரு டைப் ஆஃப் கேர்ளாக தான் இருக்கணும், இருந்தால் தான் இந்த சொசைட்டி நல்லாயிருக்கும்ன்றது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. புரியுறதா? ஆனால் இவ எதை ப்ரொஜெக்ட் பண்ணுறா? கேர்ள்ஸ் எப்படி இருக்கணும்னு கேட்டால் ஃபெமினைஸ். எனக்கு அப்படி புரியல. அப்படின்னா என்னன்னே எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் பெண்களாக இருந்தாலே இந்த சொசைட்டி சூப்பராக இருக்கும். இங்கேன்னு இல்லை, ஃபாரின் கூட பெண்களாக தான் இருக்காங்க. ஏதோ லட்சத்தில் 1 கோடியில் 1 தான் தருதலையாக சுற்றின்னு இருக்கு. மற்றபடி எல்லாருமே ஒரு அந்த கல்ச்சருக்குள்ளே தான் இருக்காங்க. யாரும் அதை மீறி போகல. அதே மாதிரி அவங்கள சுற்றி இருக்க ஜென்ஸும் சூப்பராக இருக்காங்களே தவிர யாரும் தப்பாக யாரையுமே இது பண்ணுறது கிடையாது. மேபி இந்த மாதிரி இந்த கோயம்புத்தூரில் இப்போ ரீசெண்டாக நடந்தது, அது கூட எனக்கு புரியல. எப்படி அந்த பொண்ணு அதே இடத்துல நின்றுட்டு இருந்தா, ஏன் அவள் அதுலேருந்து நடந்து வரல? எனக்கு அது இன்னும் அந்த ஒரு கேஸ் கன்ஃபியூஸ்டாக தான் இருக்குது. அது என்ன கேஸு, அதை பற்றி யாரும் பேசலை. ரொம்ப ரேரு அது. இந்த கேஸ் பற்றி பேசினேன் இந்நேரம் யூடியூப்பில் இந்த அஜித் குமார் மாதிரிலாம் ரொம்ப அதை எக்ஸ்போஸ் பண்ணலாம். சீக்கிரம் பூசி மொழிவிட்டாங்க, சிமெண்ட் வச்சு கட்டிடமும் கட்டிட்டாங்க. ஆனால் இந்த பிக் பாஸும் ஜாய் கிறிசில்டா அண்ட் ரங்கராஜும் ஒரு 4 செவத்துக்குள்ளே அடங்க வேண்டிய விஷயத்த இன்னும் போட்டு அரைச்ச மாவை அரைச்சா இட்லி வராது, தோசையும் வராது. மக்களே, மிஷினும் கெட்டு போயிடும். எனக்கே ஒன்றும் புரியல. அவங்க என்ன இந்த சொசைட்டிக்கு சொன்ன வராங்கன்னே தெரியல. அந்த காலத்தில் கண்ணகி, மாதவன் அண்ட் மாதவியா, கோவலன், அந்த கதை இப்போ வேறு வெர்ஷனில் கொண்டு வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இதில் ஒரு யூடியூபர் சொன்னார், நான் இடம் வாங்கிட்டேன், வீடு கட்டுறதுக்கு இந்த எபிசோடு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஐயோ, ஒரு ஃபேமிலி மேட்ரை வச்சு நீ வீடு கட்டுறியா? ஏதோ பண்ணிட்டு போ, நல்லா நடந்தால் சரி. சாதாரணமாக காலையிலேருந்து நான் ராத்திரி வரைக்கும் உழைக்கிறவங்க கூட இடம் வாங்கிறதில்ல, வீடு கட்டுறதில்ல. ஆனால் யூடியூப்பில் சம்பாரித்து இடம் வாங்கி வீடு கட்டி கார் வாங்கி, அதுவும் பிஎம்டபிள்யூலாம் வாங்கி ரோல்ஸ் ராய்ஸ்லாம் வாங்குவாங்க போல் இருக்குது.
நாங்கள்லாம் என் ஹஸ்பண்ட்லாம் 40 வருஷமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு 15 வயசுலேருந்து. ஆனால் இன்ன வரைக்கும் ஒரு கார் வாங்கலை. நினச்சாலே கொடுமையாக இருக்குது. நானும் யூடியூப்பில் போடுறேன், நிறைய மெசேஜ் பேசுகிறேன், என் குமுறுறேன். ஒரு லைக்ஸ் கூட போட மாட்டேன்றீங்க. வியூஸ் போகுது, மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 300 400 தான். அதுக்கு மேலே தாண்ட மாட்டேது. இந்த இடியாப்பம் சுற்றுறது ஆப்பம் சுற்றுறதுலலாம் 1000 லைக்ஸ் வந்தது. மற்றதுக்கெல்லாம் வரமாட்டேங்குது. சரி, இந்த பாட்டுக்கு ஒரு ஆக்ஷன் கொடுத்து இதெல்லாம் பண்ணுவோமே, அதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னா கூட வரல. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? எனக்கு புரியல. ஓகே, எனிவே நாடு குட்டி சிவராக ஆக்குற. இன்னொரு மெசேஜ் என்னென்னா, இன்றைக்கி ஒரு எனக்கு தெரிஞ்சவங்களோட குழந்தைய ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய டெப்டி சீஃப் மினிஸ்டர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வராருன்னு சொல்லி குழந்தைங்களை காலையில் 5 மணிக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே உட்கார வச்சு கடைசியில் அவர் வரல. அன்பில் மகேஷ், அன்பில் மகேஷ், நாங்களாம் அன்பில் நம்ம சுற்றிட்டு இருக்கோமா? அன்பில் மகேஷ்னு ஒருத்தர் இருக்கார். அவரு ஃபாஸ்ட்டாக வந்துட்டு அவரால் வர முடியல. அவருக்கு நிறைய வேலை இருக்குது. ஏன்னா ரோடெல்லாம் பெருக்கி எடுக்கணும்ல. ஸோ அதனால் அவர் வரல, நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் எல்லாம் இங்கே கொடுக்க முடியாது. எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சுன்னு ஒரு அரை மணி நேரம் இருந்துட்டு போயிட்டு பாவம் அந்த பிள்ளைங்க வீட்டுக்கு திரும்பி வந்துடுச்சு. ஏன்யா, உனக்கு என்ன வேணும்? உன்னை கூப்பிட்டாங்களா? நாங்கள் ப்ரைஸ் கொடுக்குறோம் வரோன்ட்டு பிள்ளைங்கள போட்டு ஏன் வத்துக்கிறீங்க? ஒன்று வர முடியலையான்னு முதல்ல நாளே தெரியாதா? அப்படி என்ன வேலை உங்களுக்கு வாயில் நல்லா வருது? எனக்கு ஒன்றும் புரியவே மாட்டேங்குது. ஒரு லா சரி கிடையாது. ஒரு என்ன எங்கே பார்த்தாலும் குப்பை. இன்னும் மழை பெஞ்ச வடு மாறல, கொசுவா பிடுங்கி தின்னுது. அது நீங்கள் குடிக்கிற ரத்தம் பத்தாதுன்னு. சரி, இந்த ஜிஎஸ்டின்னு ஒன்று சொன்னீங்களே குறையுன்னு, முன்னை விட விலைவாசி. மக்களே கடைக்கு போனால் எம்ஆர்பி செக் பண்ணுங்க. எம்ஆர்பியில் ₹1 கூட குறையல. சிலதெல்லாம் அதிகமாகிடுச்சு. ஈவன் இந்த கேழ்விறகு இதெல்லாம், அதாவது இதை சாப்பிட்டா நல்லது அதை சாப்பிட்டா நல்லதுன்றீங்க. கொஞ்சம் விலை கம்மியாக கொடுத்தா தான் நாங்கள் சாப்பிட முடியும். இல்லைனா எப்படியா சாப்பிட முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதை வாங்கணும், காய வைக்கணும், அரைக்கணும், திருப்பி அதை வறுக்கணும், அதை டப்பாவில் போடணும். இவ்வளோ வேலை இருக்குது. விலை கம்மியாக கொடுக்க மாட்டேங்க. மிளகு ஜீரகம் இதெல்லாம் எப்படி ₹1 ஏற்றுறது, ₹2 ஏற்றுறது ஓகே, ₹5 ₹10 ஏற்றிடுறீங்க. ஆனால் ஒரு கடைக்கும் ஒவ்வொரு விலை. அது எப்படி ஒரே ஏரியாவில் இருக்க ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு விலை விற்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு குவாலிட்டி ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. இங்கே வரதெல்லாம் செகண்ட் குவாலிட்டி தான். ஃபஸ்ட் குவாலிட்டிலாம் ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிடுறீங்க, செகண்ட் குவாலிட்டி தான் அனுப்புகிறீங்க. அதுக்கு கூட இவ்வளோ டிஃப்ரென்ஸா? இதில் பத்தாவதுக்கு பெப்பரில் பப்பாயா சீட்ஸை மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு நிச்சயமாக மிக்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் டெஸ்ட் கூட பண்ணி பாருங்களேன். ஸ்டவ்வில் வச்சு பாருங்கள், பெப்பரை போட்டு பாருங்கள். ஒவ்வொரு பெப்பரும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஸோ எல்லாத்துலேயும் கலப்படம். எல்லாத்துலேயும் எவ்வளோ கொள்ளடிக்கிறீமோ அடிக்கிறீங்க. சரி, இந்த மணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் என்ன செய்வீங்க? உட்காந்து சாப்பிடுவீங்களா? எனக்கு புரியல. என்னமோ என்ன நடக்குது இந்த நாட்டிலன்னும் புரியல. ஷாப்பிங் போனால் மக்கள் குவிஞ்சிட்டு தான் இருக்காங்க, கோல்டு வாங்கிட்டு தான் இருக்காங்க. எப்படி மக்களுக்கெல்லாம் காசு வருது அப்படின்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. கஷ்டத்தை பழகிட்டாங்களா, இல்லை மேனேஜ் பண்ணுறாங்களா, கடன் வாங்குறாங்களா, எதுவுமே புரியல. ஆனால் மக்கள் வாழ்கிறாங்க. மேலே போகிறவன் மேலே போயிட்டே இருக்கான், கீழே இருக்கவன் கீழே இருந்துகிட்டே இருக்கான், மிடில் இருக்கவங்க கஷ்டப்பட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஸோ நம்மளை சுற்றி என்ன நடக்குது இந்த நாட்டிலனே எனக்கு புரியல. இதில் பத்தாவதுக்கு ஒருத்தர் ஃபாரின்லேருந்து சப்போர்ட் பண்ணுறாராம். கரூர் சம்பவத்துக்கு ஒருத்தர் மட்டும் காரணம் இல்லை, எல்லாரும் காரணம்னு. அவர் என்ன இங்கே கிழிச்சிட்டாரு, அவர் இதுக்கு ஒப்பீனியன் சொல்கிறதுக்கு எனக்கு புரியல. ஓகே, விஜய் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, எங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் வேணும், நாங்கள்
நீ யாரையா ஒப்பீனியன் சொல்கிறதுக்கு? நீ ஒரு மலையாளின்னு ப்ரூஃப் ஆயிடுச்சு. உடனே நம்ம ஆளுங்க வந்துடுவாங்க. அஜித் பற்றி பேசுறது இட்ஸ் அ நைஸ் மேன். உன் வீட்டில் ஒன்றும் நான் கேட்குறேன், ஒன்று கேட்குறேன். அவங்க கூட ஃபோட்டோ எடுக்கிறதுனால, இல்லை அந்த ஆளோட ஆட்டோகிராஃப்னால நீ ரேஷன் கடைக்கு போய் ரைஸ் வாங்க முடியுமா? ஒன்றும் வேணாம். ஒரு கடையில் போய், ஐயா இது அஜித்தோட சிக்னேச்சர், எனக்கு சாப்பாடு இல்லைன்னு கிடைக்குமா? காரி முயல உங்களெல்லாம் இன்டர்வியூவில் என்ன சொல்லணும்? அந்த ஆள் என்ன சொன்னார்? என்னால் ஒரு இடத்துக்கு போக முடியல, ஒரு காரில் போக முடியல, என்னை சேஸ் பண்ணிட்டு வராங்க. அறிவு இருக்கா? சேஸ் பண்ணி போய் என்ன பண்ண போகிற? உனக்கு தான் ஏன் லாஸு? உன்னை பெற்று வளர்த்து கஷ்டப்பட்டு ஒரு நாள் உங்கள் பேரண்ட்ஸோட கஷ்டம் என்னன்னு அவங்க கூட இருந்து பாருங்கள். காலையில் 5 மணிக்கு ஏஞ்சி உனக்கு ஸ்கூல் போகிறதுக்கு காலேஜ் போகிறதுக்காக அவள் சாப்பாடை கட்டி சரியாக சாப்பிட்றது கூட இல்லை. ஹோம் மேக்கர்ஸ் வீட்டில் வேலை செய்கிறாங்க, ஆஃபீஸ் கோயிங் லேடிஸ் இங்கேயும் வேலை செஞ்சு அங்கேயும் போய் வேலை செய்கிறாங்க. உங்களுக்கு எல்லாம் செஞ்சு எல்லாம் பண்ணுறவங்கள விட ஆக்ட்ரஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. உனக்காக காலையில் ஏஞ்சி பெட்ரோலை போட்டு பைக்கில் லொங்குன்னு 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வேலை செஞ்சுட்டு நைட்டு கஷ்டப்பட்டு வர அப்பா பற்றி உனக்கு கவலை கிடையாது. ஆனால் ஒரு எங்கேயோ தான் குடும்பம் பெரிய லெவலில் தான் பொண்டாட்டி புள்ள அப்படியே கப்பல் மாதிரி காரில் போகணும், ஃப்ளைட்டில் சுற்றணுன்ற பின்னாடி போகிறீங்களே, உப்பு போட்டு தானே சாப்பிட்றீங்க. இன்னொரு வாட்டி எந்த ஆக்ட்ரஸ் பின்னாடியாவது போனீங்கன்னா நீங்கள்லாம் உலகத்தில் வாழ்றதுக்கு தகுதியே இல்லையா? நான் அப்படி தான் சொல்லுவேன். இஷ்டம் என்னை யாராவது திட்டினா கூட பரவாயில்ல, காரி துப்புனினாலும் பரவாயில்ல, இப்படி தான் சொல்லுவேன். எந்த ஆக்ட்ரஸ் பின்னாடி போகிற நீ யாருமே உலகத்தில் வாழ்கிறதுக்கு துப்பே கிடையாது. ஒரே ஒருத்தர் கண்ணுக்கு தெரியாத ஒரு கடவுள் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். அவன் மட்டும் அதுக்கப்புறம் உன்னுடைய பேரண்ட்ஸ் தாய் தந்தைக்கு அப்புறம் தான் கடவுள். அதில் எங்கேயாவது ஆக்ட்ரஸ்ன்னு வந்தாங்களா? அவங்கள வச்சு உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்களெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இருக்கிறதையும் இழந்துருவீங்க. முதல்ல ஓடுறது காலையில் அவங்க மூவிஸ் வந்துருச்சுன்னா, நீங்கள் தான் ஏன் முதலாளி? அவங்களுக்கு நீங்கள் தான் முதலாளி போய் யாராவது தொழிலாளிக்கிட்ட போய் ஃபோட்டோ எடுத்துக்குவாங்களாம்? அவங்க தான் ஏன் நம்மக்கிட்ட வந்து ஃபோட்டோ எடுத்துக்கணும்? நீங்கள் போடுற காசை தான் ஏன் நான் வாழ்கிறேன் அப்படின்னு அவங்க தான் ஏன் நம்மக்கிட்ட வரணும்? ஏன் கான்செப்டே மாற்றுறீங்க? புரியலையா? திருந்திடுங்க ப்ளீஸ். இந்த எங்கள் ஜென்ரேஷன்லேருந்தே இந்த சேஞ்சஸ் கொண்டு வரணும். இன்றைக்கு வரைக்கும் நான் பார்த்தது வரைக்கும் அஜித் விஜய் செட்டு தான் நாங்கள். ஆனால் இது வரைக்கும் எனக்கு அஜித்தும் பெருசாக ஒரு ஹீரோவாக எனக்கு தெரியல, விஜயும் பெருசாக தெரியல. விஜய் ஓரளவுக்கு ஒரு பிரதர் ஃபீலிங்காக வருது. அஜித் அப்படி கிடையாது. அஜித்தெல்லாம் எனக்கு வந்து அவர் அந்த அஜித் வந்ததுலேருந்து நிறைய பாய்ஸை டீக்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அரவிந்த் சாமி வச்சு கூட அவ்வளோ கிடையாது. புரியுதா? ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம மாற்றணும் லைஃப்பில். மாற்றம் ஒன்றே மாறாதது. அதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பலை. ஸோ இதில் இனிமே இந்த சமையல்காரனோட கதை, இந்த பிக் பாஸ்னு ஒரு கேவலமான ஒரு கதை போயிட்டுருக்கு. பிக் பாஸ்னால் என்ன? ஒரு கூட்டு குடும்பம், நம்ம நியூக்ளியர் குடும்பத்துலேருந்து கூட்டு குடும்பத்துக்குள்ளே இருந்தால் கடவுள் நம்மளை வந்து எப்படி அந்த கூட்டு குடும்பத்தை வழிநடத்துகிறாருன்ற ஒரு கான்செப்ட் தான் இதில். பெரிய புது கான்செப்ட்லாம் அதில் கண்ணுக்கு தெரியாத ஒரு மனுஷன் நம்மளை வழி நடத்துகிறான், அவ்வளோதானே தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் அதை கூட ஒழுங்காக இல்லாமல் குழந்தைங்கள்லாம் பார்க்குற அந்த ப்ரோக்ராமை கேவலப்படுத்தி அந்த பார்வதி, அந்த திவாகர்ன்ற ஒரு லூஸு, இந்த மாதிரி லூஸுங்களால் நல்லா இருக்க குழந்தைங்களுக்கு கூட கெட்டு போயிடும். ரீல்ஸ் பண்ணு, ஏதாவது மெசேஜ் சொல்லு. மெசேஜ் கூட நமக்கு மனசுக்குள்ளே இருக்கும். நமக்கு தெரிஞ்ச மெசேஜை அப்பப்போ நீங்கள் வந்து ரிவைண்ட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். மற்றபடி எதுவும் இல்லை. நீ காலையிலேருந்து நைட்டு உழைச்சா மட்டும்தான். படிக்கிறதும் சரி உழைப்பு தான், நீ வேலைக்கு போகிறதும் உழைப்பு தான், எல்லாமே உழைப்பு தான். அந்த உழைப்பை உனக்கு போடு, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு போடாத. உனக்கு போட்டால் உன் வாழ்க்கை, உன் குடும்பம் அது வளரும். நீ பக்கத்து வீட்டுக்காரனுக்கு போட்டேன்னு வச்சுக்கோ, அவன் வளருவான். நீ ஒன்றுமே இல்லாமல் பிச்சை எடுத்துகிட்டு நிற்க வேண்டியதான்.
ஊர் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளைய தானாக வளரும்ன்றத கான்செப்டே மாற்றிட்டீங்களேயா. ஊர் பிள்ளைன்னா யார்? உன் பொண்டாட்டிக்கு நீ நல்ல உணவு கொடுத்தா தான் வயிற்றுக்குள்ளே இருக்க உன் குழந்த நல்லாயிருக்கும். இதை விட்டுட்டு நீ பக்கத்து வீட்டில் இருக்க குழந்தைக்கு போய் சாப்பாடு ஊட்டினா உன் பிள்ளை பட்னியில் என்ன ஆகும்? இதே மாதிரி நிறைய பழமொழிகளை தப்பு 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 தப்பாக சொல்லி வச்சு எல்லாரையும் கெடுத்து வச்சுருக்கீங்க. எனவே ஏதோ என்னோடய ஆதங்கத்தெல்லாம் கொட்டணும்னு தோணுச்சு, கொட்டிட்டேன். லைக்ஸ் பண்ணணும்னு நான் லைக் பண்ணுங்கள், பார்க்குறவங்க பாருங்கள், கேட்குறவங்க கேளுங்க. ரொம்ப நாள் எல்லாத்தையும் கொட்டணும்னு தோணுச்சு, கொட்டிட்டேன்.